240 கிலோமீட்டர் கிராமத்துலேருந்து வரேன். இப்போ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி கேன்சர் த்ரோட்டில் பார்த்தீங்க. இதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து மார்பகத்தில் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் அந்த புண்ணை ஆற்ற முடியல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆப்ரேஷனுக்கு எங்கள் அம்மா ஒத்துக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே நாங்கள் நிறைய இடத்துல அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஹோமியோபதி, மலர் மெடிசன் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம். எதுலேயுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் முத்தரவு சார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போதைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் வரீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொன்னாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இந்த முப்பை எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 18 நாளில் அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு முழுமையான நம்பிக்கை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சின்ன ஹார்ட் பேஷண்ட் இருந்துச்சு, அதுக்கு கொடுத்து சரி பண்ணேன். நிறைய பேருக்கு கேன்சர் கொடுத்து கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேலே கிளியர் பண்ணி எல்லாமே நார்மலாகி ரிப்போர்ட் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து இவர் எங்கள் ஊரில் உள்ளவர். இவருக்கு திடீர்னு நெஞ்சு வலின்னு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கொடுத்ததை பார்த்துட்டு இவர் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு மெடிசன் கொடுத்து இப்போ நார்மலாக இருக்காரு. இவரே பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் 1.5 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. ஜிஹெச்சில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளில் நெஞ்சு வலின்னு திடீர்னு ஏற்பட்டது. திடீர்னு ஆஸ்பத்திரி வந்து ஜாயின் பண்ணேன்னு உனக்கு அடப்பு இருக்கப்பா பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, காசு பணம் போயிடலாம், நான் மாற்றிக்கிட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வந்து இவங்களை போய் இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். இவங்களை வந்து தானே இவங்க தேனி எடுத்து சாப்பிட்டு சொன்னேன். சாப்பிட்டான், அந்த பிரச்சனை இல்லை. சுகரும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு பெருவரை இல்லை. பக்கத்தில் அந்த புண்ணு மாதிரி இப்போ காட்டினாம அந்த மாதிரி புண்ணு பெருசாக ஆயிடுச்சு. அது வைத்தியம் பண்ணி பார்த்தா ஆறவே இல்லை. காலை கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சுகரும் அவருக்கும் இல்லை. ஆனால் கொஞ்சம் மேலாமல் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கால் கட் பண்ணோம்னாங்க. இவங்க கொடுத்த ஸ்ப்ரே தான் வாங்கி அடிச்சு விட்டேன். 2 மாதத்துல புண்ணே இல்லை. இப்போ கால் நான் அனைவருக்கும் நன்றி.